ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ அது பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஊட்டியில் பைக்காரா போட் ஹவுஸ் போன vlog தான் இது. ஸோ ரீசெண்டாக நாங்கள் ஜூனில் ஊட்டி போயிருந்தோம். ஸோ அப்போது ஸ்டே பண்ணி இருந்த இடத்த கொஞ்சம் தள்ளி அங்கே நார்மலாக இருக்கிற ஜென்ரல் போட் ஹவுஸ் போல் ஊட்டி போட் ஹவுஸு கொஞ்சம் தள்ளி போய் பைக்காரா போட் ஹவுஸ் தான் போயிருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்குமே ஒர்க்கிங் டேல தான் போயிருந்தோம். அப்படி இருந்துமே கியூ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துட்டு நம்மளும் அந்த கியூல வெயிட் பண்ணிட்டு, நமக்கு எந்த மாதிரி போட் வேணும், ஷேரிங்கா இல்லை செப்பரேட்டா அப்படிங்கிறதும் நம்ம புக் பண்ணிக்கலாம் அங்கே சொல்லிட்டு. அண்ட் ஜிபே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே டவர் கிடைக்காது. ஸோ அதனால எப்போவுமே கேஷ் வச்சுக்கிறது பெட்டர். எங்கேனாலுமே உங்களுக்கு கேஷ் கேரி பண்ணிக்கோங்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே டவர் இருக்கும்னு சொல்ல முடியல. ஸோ ஜிபே நம்பி நம்ம போகிற மாதிரி இல்லை. கார்டுமே டவர் இல்லாதனால அவங்க ஸ்வைப் பண்ண முடியறதில்ல. ஸோ மோஸ்ட்லி கேஷ் கேரி பண்ணிக்கிறது. ஊட்டி மெயின்லேயுமே சரி, ஏன்னா மவுண்டன் ஏரியாங்கிறதுனால கேஷ் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ நாங்களும் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, அந்த செக்யூரிட்டியில் கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரும்போதே மினிமம் 20 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே விட்டாங்க. பட் எங்களுக்கு நியர்லி ஒரு 1 ஹவர் வரைக்கும் வெயிட்டிங் டைம் வந்துருச்சு. ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு விடுறாங்க. பொறுமையாக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி அந்த மீன்கள் அந்த லைனில் நிற்கும் போதே பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபியூ போட்ஸ் தான் ஒர்க்கிங்லேயுமே இருந்துச்சு. நிறைய போட்ஸ் சும்மா தான் இருந்துச்சு. மேபி மே முடிஞ்சதுனால ஜூன் ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் போட்ஸ் ஒர்க் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னு. மேலே எப்படியும் செம ரஷ் இருந்திருக்கும். ஸோ எல்லா போட்ஸுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜூன் செகண்ட் வீக் அந்த டைம்ங்கிறதுனால கொஞ்சம் போட்ஸ் ஆப்ரேட்டில் இல்லை. ஸோ ஃபியூ போட்ஸ் தான். ஸோ அது போயிட்டு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு நம்மளை பிக்கப் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த லைனில் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே பேமெண்ட்டுக்கு வரும்போது நம்ம ஃபேமிலி அங்கே க்யூவில் நிற்க ஆரம்பிக்கலாம். பட் எங்களுக்கு அது விவரம் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே டிக்கெட் எடுக்கிற இடத்துல போயிட்டு எடுத்துட்டு தான் திருப்பி க்யூவில் இது பண்ணோம். அப்புறம் தான் பார்த்தா ஒருத்தர் டிக்கெட் எடுக்க போனால் மற்றவங்க ஆல்ரெடி லைனில் நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் நல்ல குளிர், அண்ட் போட்டில் வேற போகிறதுனால இன்னுமே அந்த காற்றுக்கு நல்ல குளிர் இருந்துச்சு. லைஃப் ஜாக்கெட் வியர் பண்ணி ஜாக்கெட் எல்லாமே போட்டாலும் நாங்கள் வின்டர் அசசரிஸும் ரொம்ப எடுத்துகிட்டு போகல. சரி, ஜூன் வந்துருச்சு, அந்தளவுக்கு குளிர் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நல்லாவே கொஞ்சம் குளிராகவே இருந்தது. சூரியனே இல்லை, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பைக்காரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சீனரி எல்லாமே டோட்டலாக பார்க்குறதுக்கு. அங்கேயே ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, குயிக் பைட்ஸ் எல்லாமே. ஸோ அங்கேயே ஒரு டீ, காஃபி தேவையானது எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் நோக்கி நாங்கள் போயிட்டு அடுத்தடுத்த இடங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம்.